இப்போ திதிசூன்யம் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி ஒண்ணும் புரிதல் இல்ல. இது எப்படி தெளிவா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, திதிசூன்யம் அப்படிங்கிறது பிரதமையில தொடங்கி அமாவாசை, பௌர்ணமி வரைக்கும் 2, 2 ராசிகள் சூனியமடையும். விதிவிலக்காக சதுர்தசி தேதிக்கு மட்டும் 4 ராசிகள் சூனியமடையும். இப்போ ஒருத்தர் பிரதமை தேதியில பிறந்திருக்காருன்னா, அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் துலா, மகரம் அப்படிங்கிற 2 ராசிகள் பாதிப்படையும். அதுதான் திதிசூன்யம் அப்படின்னு சொல்றது. அப்ப அவர் லக்ன ரீதியா அந்த துலாமும், மகரம் எந்த பாவமா வருகிறதோ, அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கும். அதில் உள்ள கிரகங்கள் வேலை செய்யுமா, செய்யாதான்னு கேட்டா, வேலை செய்யும். அது கஷ்டப்பட்டு வேலை செய்யும். அப்போ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் சிறு குழப்பங்களையும், பிரிவினைகளையும், பிரச்சனைகளையும் தரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ குறிப்பா ஏகாதசி அதாவது பிரதமை தேதியில பிறந்தவங்க, துலாம், மகரம் இல்லையா? அப்ப துலா, மகரம் பாதிக்கப்படுறனால, துலா ராசிக்காரங்களும், மகர ராசிக்காரங்களும் பிரதமை தேதி அப்போ பாதிக்கப்படுவாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பிரதமை திதி எப்பல்லாம் வருகிறதோ, அப்ப துலா ராசிக்காரங்களும், மகர ராசிக்காரர்களும் சற்று கவனமாக இருக்கவும். எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப நம்ம திதி சூனியத்த இப்படி தான் எடுத்துக்கணும். அதனால எல்லாரும் குழப்புற மாரி, பாதிப்படையிற மாரி, குழம்புற மாரி எதுவுமே கிடையாது. திரிசூனியம் பெற்ற ராசிகள் உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவமாக வருகிறதோ, அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனை உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ பிரதமை திதி யார் பிறந்தாலும், அவங்களுக்கு பொதுவா என்ன சொல்லலாம்? திருமணமும், தொழிலும் ஒரு பிரச்சனை. எப்படி சொல்றோம்? காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் துலாம், 10ஆம் இடம் மகரம். அப்போ பிரதமை தேதினாலே துலாம், மகரம் தீசுனியமா வரனால, இந்த பிரதமை தேதியில பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையிலும், தொழில் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை உண்டு. இவை பொதுவான தகவல்.